ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பீட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு மொபைலில் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு கீழே வச்சு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக அலைன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சென்டராக கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா சைடும் 1 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கலர் கிளாஸ் பீட் யூஸ் பண்ணி தான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் சுகர் பீட் வச்சும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி முடித்த அப்புறம் சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கலராக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கலர் 5 பீடும், அடுத்த கலர் 5 பீடும் அப்படி வச்சு நான் எடுத்துக்கிறேன். நான் மொத்தமாக 3 டைம் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷனாக மாற்றிக்கணும். ரெட்டு வர இடத்துல க்ரீன் போடணும், க்ரீன் வர இடத்துல ரெட்டு போடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்த அப்புறம் கம்ப்ளீட் பண்ணி எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த சைட்லேருந்து அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கார்னருக்கு ஒவ்வொரு பீடும் வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே என்ன கலர் வருதோ அதே கலர் தான் மேலேயும் நீட்டாக கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த சைடை ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 டைம்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஷேப்பை பொறுத்து எவ்வளோ டைம் போடணுமோ அவ்வளோ டைம் போட்டுக்கோங்க. அது நம்ம விருப்பம் தான். மினிமம் 3 to 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்னோடய ஷேப் சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நீங்களும் 3 டைம்ஸ் தான் போட போகிறீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி நீட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 பீட் போட்டுக்கிட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கலர் போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட் கலர், இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நீட்டாக வரும். கூட கேப் இருக்குன்னா 6 பீடு 4 பீட்லாம் வைக்கக்கூடாது. மொத்தமாக எவ்வளோ பீடு எடுக்கமோ கடைசி வரைக்கும் அதே எண்ணிக்கையில் தான் போகணும். ஓகேவா? நீங்கள் கீழே முடிக்கும்போது ஒவ்வொரு டைமும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த நீடியில் வெளியே எடுத்துகிட்டு லைனை கண்டினியூ பண்ணுங்கள். இப்படியே மேலே இருந்து கீழே இருந்து மேலே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. மேலே முடியும் போது சேம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு பீடு தான் போடணும். நான் ஒரு பீடு போடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிட்டு ஸ்டிச்சை கண்டினியூலாம் பண்ணக்கூடாது. நீட்டாக ஷேப் வரணுன்னா ஷேப்பில் கரெக்டாக பீடை எண்ட் பண்ணி முடித்து எடுத்ததுக்கு அப்புறமா கீழேருந்து மேலே போகணும். ஓகேவா? அப்போ தான் ஷேப் நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவனமாக பாருங்கள். மேலே இருந்து கீழே வரும்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வாங்க. கீழே வந்த அப்புறம் சேம் அதே மாதிரி தான் ஒரு லாக் ஸ்டிச் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு இனி மேலே நோக்கி போகணும். நான் எப்படி போடுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பீடு எவ்வளோ தேவையோ அதை லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீடை லோட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக வரும். ஓகேவா? கீழே எண்ணாட் போட்டுட்டு அடுத்து நான் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே இருந்துட்டு கீழே வரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கீழே முடிச்சிட்டிங்கன்னா லாக் போட்டுட்டு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு நீடியில் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து தான் மேலே போகணும், மேலே இருந்து தான் ரிட்டன் பேக் கீழே வரணும். ஓகேவா? ஷேப்போட லைனுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி தான் பர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் பீடுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ பீடு தேவைப்படுதோ அவ்வளோ பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்பை பொறுத்து பீட்ஸ் மாறும். ஸோ தேவையான அளவு பீட்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு முடித்த அப்புறம் மேலேயும் கொஞ்சம் பீடெலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் அதையும் கொடுத்து எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்க ஷேப்புக்கு ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் இதை விட பெரிய பிக்சராக வரைஞ்சி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பீடு எடுத்து நீங்கள் ஒரு பீடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? முதல்ல ஒரு பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லாக் ஸ்டிச்சு அடுத்து ஒரு பீடு அதுக்கப்புறமா தான் நான் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தான் இதை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக என்னோடய
பிக்சர் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.